மத்திய அரசின் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். மத்திய அரசின் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவை வாபஸ் பெற கோரும் தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தது பாரதிய ஜனதா. பிரிந்ததுதான் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க திட்டமா என்ற கேள்விக்கு பதில். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அண்ணாமலையும் டெல்லி செல்வதால் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. தமிழ், ஆங்கிலத்துடன் ஹிந்தியிலும் வெளியாகும் சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கை. ஏற்கனவே நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது ஹிந்தியில் மீண்டும் அறிமுகம். உதகை கவர்னர் சோலை அருகே புலி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. பாதி உடலை சாப்பிட்டு சென்ற நிலையில் பொதுமக்கள் அச்சம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் முன்னாள் வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் விசாரணை. சமன் அனுப்பப்பட்டதை அடுத்து கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். 8 ஆண்டுகள் பழமையான ஏசியை திரும்பப் பெற மத்திய அரசு திட்டம். மின் நுகர்வை கட்டுப்படுத்தும் வகையில் நடவடிக்கை. 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கான ஆண்டு இறுதித் தேர்வு வினாத்தாள் கசிந்தால் ஒழுங்கு நடவடிக்கை. மாவட்ட கல்வி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. வெறுப்பு அரசியல் குறித்து யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாடம் எடுப்பது அவல நகைச்சுவை. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டின் குரல் நாடெங்கும் எதிரொலிப்பதாக பாஜக கலக்கத்தில் உள்ளதாகவும் முதலமைச்சர் பதிலடி. தென் மாநில எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். லாரிகள் ஓடாது என்பதால் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று வெயில் சதமடிக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. வேலூரில் இன்று அல்லது நாளை அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகவும் வாய்ப்பு. இந்தியாவின் இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேலின் மறு உருவமாக இருக்கிறார் அமித்ஷா. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் புகழாரம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை ஆம்பூர் அருகே அரசு நடுநிலைப்பள்ளி ஆண்டு விழாவில் குற்றவாளி பாடல் பாடிய விவகாரம். தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ரம்ஜானை ஒட்டி தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்திலும் ஆடுகள் வாங்க குவிந்த வியாபாரிகள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 65,880 ரூபாய்க்கு விற்பனை. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்தார் ட்ரம்ப். இந்திய பங்குச் சந்தைகளில் கார் நிறுவன பங்குகளின் விலை கடும் சரிவு. மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களை வஞ்சிக்கும் வகையில் இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெறக்கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், அனைவரும் நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வரும் நிலையில் பாஜக கூட்டணி அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்.
வக்ஃபு வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசு தலையீடு அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். வக்ஃப் சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்த நினைக்கிறது. இதன் மூலம் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் கட்டமைப்பு மாற்றப்பட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இது வக்ஃப் நிறுவனங்களின் சுயாட்சியை பாதிக்கும். வக்ஃப் நிலங்களை நில அளவை செய்யும் அதிகாரம் நில அளவை ஆணையரிடமிருந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வக்ஃப் நிலவரம் குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் வக்ஃப் வாரியத்திடமிருந்து நீக்கப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமையை பேணி காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு இருப்பதாக முதலமைச்சர் கூறினார். ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையின இஸ்லாமிய மக்களை கடுமையாக பாதிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டின் வக்ஃப் சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக தொடர்ந்து குரல் எழுப்பியதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் திரைப்படம் வெளியாக தாமதமான நிலையில் திரையரங்குகளுக்கு வெளியே ஏற்பட்ட மோதலால் ஒருவருக்கு மண்டை உடைந்தது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமர், என்ன நடந்தது? தற்போது ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, காவல்துறையினர் அங்கு வந்திருக்கிறாங்களா? அதாவது ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய இரு திரையரங்குகளில் நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீர தீர சூரன் திரைப்படம் என்று வெளியாக வேண்டிய நிலையில் நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு விதித்திருந்ததன் காரணமாக படம் வெளியாக தாமதமானது. இந்நிலையில் இப்பகுதியில் ஒரு தரப்பினர் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டிருந்தனர். மற்றொரு தரப்பினரும் அப்பகுதியில் மேலதாளத்துடன் நடனமாடும் பொழுது இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 2 கோஷ்டி மோதல்களாக மாறியது. சிறிது நேரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஒருவருக்கொருவர் தாக்கி மோதலில் ஈடுபட்டனர். இதில் ஒரு தரப்பினருக்கு மண்டை உடைப்பு ஏற்பட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் ஒரு சிறிது நேரம் பதட்டமும் ஏற்பட்டது. இந்நிலையில் கேணிக்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுமார் 10க்கும் மேற்பட்ட போலீசார் பகுதியில் விரைந்து வந்தனர். கலவரத்தில் கோஷ்டி மோதலில் ஈடுபட்ட அனைவரையும் தடுத்து நிறுத்தி திரையரங்குக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் கலவரம் நிவாரணம் இருப்பதற்காக போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இரு கோஷ்டி மோதல்களே ஏற்பட்ட காரணம் என்னவென்று கேணிக்கரை போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி வீரகுமரன்.